தோழிகளே தோழர்களே, நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, வீட்டில் மேலே டாப் சைடில் மாட்டுறதுக்கு அழகான தோரம் பண்ண போகிறேன். அது வந்து எப்படி பண்ண போகிறேங்கிறத ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபேன்சி ஸ்டோருக்கு போனீங்கன்னா இது மாதிரி கம்பி கிடைக்கும். டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்கும். நம்ம வந்து சைஸஸ் செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து பெரிய ரவுண்டு வேணுமா, பெரிய ரவுண்டு, அது உள்ள ரவுண்டு அப்படி எடுத்துக்கணும். நெருக்கி எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட விரும்புகிறோமோ அதுபடியே எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் இப்போ வந்து 4 ரவுண்டில் இது செய்ய போகிறேன். இந்த டெக்கரேஷன் பொருள் நான் செய்ய போகிறேன். ஓகேவா? இது வந்து ஃபேன்சி ஸ்டோரில் எப்படி ரேட்டு கிடைக்குதுன்னா, ஒரு இன்ச்சு வந்து 4 ரூபான்னு சொல்லி கால்குலேட் பண்ணி கொடுக்குறாங்க மெட்டலில். ஃபினிஷிங்கில் பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் சொரப்பு பர்ரு இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சுற்றும் போது நம்ம கையிலேயே கிழிச்சிடக்கூடாது. ஓகேவா? இது மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. நான் பெரிய கம்பிலாம் பண்ணிட்டேன். இப்போ சின்ன கம்பி உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் சாம்பிள். ஓகேவா? இப்போ இதில் நான் வந்து பச்சை கலர் ட்வைன் நூல் சுற்றலான் இருக்கேன். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு எப்படி எடுத்துக்கிறேன் பார்த்துக்கோங்க. இது நல்லா டைட்டாக சுற்றணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கட்டர் எடுத்துக்கோங்க. கட்டர் வந்து இது ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்குது, வாங்கிக்கோங்க. கட்டரோ சிசரோ எடுத்துக்கோங்க. இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்ட் சைஸ் எடுத்துக்கிட்டேன்னா இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அது மூவ் ஆகாமல் இருக்கணும். முடிச்செலாம் போட தேவையில்லை. இதை மாதிரி எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே இதை விட்டுருங்க. சுருக்க போடுற மாதிரி தான் இப்படி போட்டு எடுத்துருங்க. இதான் ஸ்டார்டிங். ஏன்னா மூவ் ஆகாமல் இருக்கணும்ல, அதுக்காக. பாருங்கள் எவ்வளோ நல்லா டைட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இதுமாதிரி நல்லா டைட் பண்ணி இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கம்பி ஃபுல்லாக இதை சுற்ற போகிறேன். அவ்வளோதான். ஜஸ்ட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிக்கிட்டு சுற்ற வேண்டியதான். இப்படி ரெட்டையாகவே வச்சுக்கிட்டு இது உள்ள வச்சுக்கோங்க. இப்படியே கம்பி ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே வரணும். இந்த கம்பி தெரியாத அளவுக்கு இந்த நூல் மட்டும்தான் கம்பி மேலே தெரியணும். அந்த மாதிரி நீங்கள் சுற்றுங்க. கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டிங்கன்னா ட்வைன் நூல் வந்து லூஸாக இருக்கும், டைட்டாக இருக்காது. இந்த மாதிரி சிக்கு இல்லாமல் இப்படி சுற்றிக்கிட்டே வாங்க. நீங்கள் இப்படி பண்ணலை, நீளமாக விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கு வரும். அதனால் இந்த மாதிரி சுருட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படியே ஈஸியாக சுற்றிடலாம். டைட்டாக சுற்றுங்க. இதை மாதிரி சுற்றி நான் இதோ ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இதை மாதிரி வரணும். ஓகேவா? டைட்டாக கட்டினீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இந்த டெக்கரேஷன் ஐட்டம் வந்து வீட்டில் வாஷ் பண்ணி திருப்பி போடலாம். இல்லைனா லூஸ் இருந்ததுன்னா நூல்லாம் தொய்வாயிடும். ஓகேவா? அதனால் இது இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும்போது இப்படி இழுத்து விட்டு டைட் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணணும், இந்த முடிய போகிற நேரத்தில் முடிச்சு போட்டுக்கணும். கம் இருந்தால் கம்மால் கூட ஒட்டலாம். பட் முடிச்சு போட்டுக்கிறது இன்னும் டைட்டாக இருக்கும். ஓகேவா? பெருசாக இருக்கிறதுனால கட் பண்ணிக்கோங்க. முடிச்சு போட வசதியாக இருக்கும். அதனால் அவ்வளோதான். டைட்டாக முடிச்சு போட்டாச்சு. கட் பண்ணிக்கோ. சுத்தமாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து குஞ்சம் சுற்ற போகிறோம். குஞ்சம் சுற்றுறதுக்கு என்ன பண்ணோம்னா, ஒரு 4 இன்ச் அளவில் ஏதாவது உங்கள் வீட்டில் பாக்ஸ் அது மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ என்னோடது வந்து இது 4 இன்ச் அளவுக்கு இருக்குது இந்த ஹைட்டுக்கு. ஸோ அதனால் நான் இதை 4 இன்ச்சை எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இதில் 25 ரவுண்ட்ஸ் சுற்றுங்க. 25 ரவுண்ட்ஸ். இது ஸ்டார்டிங். 1 25 இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ நான் இதோட முடிச்சுக்கிட்டேன். 25 கட் பண்ணிட்டேன். இப்போ இதில் 25 ரவுண்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த 25 ரவுண்ட்ஸை நான் வெளியில் எடுக்கிறேன். இப்போ எண்டு பாயிண்ட் கரெக்டாக இங்கே எண்டு பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த எண்டு பாயிண்ட் இருக்க இடத்துல, ஏன்னா நமக்கு இப்போ 25 லென்த்துக்கு இந்த ஒயர் வேணும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இது எதுக்குன்னா, இதில் சுற்றிரும் நம்ம சுற்ற போகிறோம். எப்படின்னா இதை மாதிரி ஆல்ரெடி நான் சுற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை மாதிரி செய்ய போகிறோம். ஓகேவா? நல்லா சுற்று இல்லாமல் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்குள்ளே இதை விட போகிறேன். விட்டுட்டு ரெண்டையும் ஈவனாக வச்சுக்கோங்க.
லாஸ்ட்டாக நம்ம லாஸ்ட்டில் ஃபினிஷிங்கில் நம்ம நல்லா இந்த மாதிரி முன்ன பின்ன இல்லாமல் கட் பண்ண போகிறோம். இருந்தாலும் நம்ம இப்போ இப்படி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு இந்த நூல்கண்டு இருக்குல்ல, இந்த நூல்கண்டுலேருந்து இந்த மாதிரி பீஸை எடுத்து இது கொஞ்சம் ஏற்றாக இருக்க எல்லாமே இப்படி பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கிட்ட கொண்டு போய்க்கணும். ரொம்ப லூஸும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டும் இருக்கக்கூடாது. இப்படி வச்சுக்கிட்டு இதை நம்ம கட்டணும். முடிச்சு போடணும். ஒரு 3 மூச்சு விட்டுக்கோங்க. 1 2 3 முடிச்சு போட்டாச்சு. அவ்வளோதான். போட்டுட்டு இதை கட் பண்ணிவிடுங்க. சுத்தமாக கட் பண்ணிவிடுங்க. பார்த்து கட் பண்ணுங்கள். அந்த ஒயரை கட் பண்ணிடாதீங்க, அந்த நூலை. ஓகே. இப்போ இதே மாதிரி நம்ம இந்த ரவுண்டு ஃபுல்லாக பண்ண போகிறோம். பண்ணிட்ட பிறகு காட்டுறேன். இது மாதிரி கண்டினியூவாக கட்டிக்கிட்டு வாங்க. இந்த 25 நூல் உள்ள பஞ்சை இங்கே நல்லா டைட்டாக 3 முடிச்சு போட்டு கட்டிக்கிட்டு வாங்க. தள்ளி 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 இப்படி போட்டுக்கிட்டே வரணும். இப்படி போட்டுக்கிட்டு வந்துட்டு இந்த பாருங்கள், நான் போட்டுட்டு வந்ததை ஃபுல்லாக வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த நான் போட்டுட்டேன் பாருங்கள். இப்போ இதை போட்டுட்டேன்னா ஃபுல்லாக இருந்தாலும் கரெக்டாக டைட்னஸ் இருக்கான்னு பார்க்கணுமா. இந்த பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் தள்ளிக்கிட்டு டைட்டாக வச்சிங்கன்னா தொங்கும் போது அழகாக இருக்கும். கேப் இல்லாமல் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கேப் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த கேப்பில் இன்னொரு இதை கட்டிக்க போகிறேன். இப்போ கேப் இல்லாமல் நல்லா அழகாக டைட்டாக வந்துடுச்சா. இப்போ என்ன பண்ணணும்னா இதை நல்லா சிக்கு இல்லாமல் நேராக இழுத்து வச்சுக்கோங்க. பிறண்டு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு நூலோட கலந்துருக்கும். அது கலக்காமல் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சீப்பை எடுத்து இப்படி சீ விடுங்க. சீ விட்டிங்கன்னா அந்த சுருக்கம்லாம் இருக்காது. ரொம்ப பெரிய கேப் உள்ளதும் வேண்டாம், ரொம்ப சின்னது உள்ளதும் வேண்டாம், மீடியமாக இருக்கிறது போட்டிங்கன்னா, ஏன்னா இந்த நூல் திக்னஸுக்கு அது உள்ளே போய் வரணும், பல்லுக்குள்ளே அது போகணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணிக்கிட்டே வரணும். வேஸ்ட் ஆகுதுன்னு பார்க்காதீங்க. நமக்கு வேண்டியது அழகாக இருக்கணும். எட்ஜு வந்து நல்லா ஷார்ப்பாக ஃபினிஷிங் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி நம்ம கட் பண்ணணும். ஒரே யூனிஃபார்மாக வரணும். ஒரு பக்கம் பெருசு, ஒரு பக்கம் சின்னது அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் காம்பினேஷன் வந்து நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். நல்லா டார்க் கலர்ஸும் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அழகாக. பச்சை, ரோஸு, ஆரஞ்சு, க்ரீன், டார்க் க்ரீன் இப்படி போட்டிங்கன்னு வச்சுக்கலாம். ஸ்டெப்பாக போட்டு மேலே தொங்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். வெயிட் நல்லா எடுத்து கொடுக்கும். வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே மாட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் எப்படி இது பிங்க் கலருக்கு காமிச்சனோ அதே மாதிரி இந்த க்ரீன் கலருக்கும் வச்சுட்டு அழகாக இதை பரப்பிட்டு சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு சீப்பு போட்டு ஸ்ட்ரைட்டன் பண்ணணும். ஓகேவா? இது க்ரீன் ரவுண்ட், இது பெரிய ரவுண்டு. அடுத்தது நான் பிங்க் எடுத்துருக்கேன். அடுத்து உள்ளே போகிறது. அடுத்து இது பண்ணணும். இது பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பேல் க்ரீன் வந்து இது 3வது ரவுண்டு. அடுத்தது 4வது ரவுண்டு. இது 4வது ரவுண்டுக்கு வந்து இந்த ஆரஞ்சு நான் வந்து 2 கலராக போடலான்னு இருக்கேன். ஒரே கலராக போடாமல் ஆரஞ்சும் இந்த லைட் பிங்க்கும் இது மாற்றி போட போகிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ட்டு மாற்றி போட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ அது மாதிரி போடலாம். அடுத்து இது எப்படி ஜாயின் பண்ணி தொங்க விடுறது மேலேங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு க்ரீன், அடுத்தது அதுக்குள்ளே இந்த பிங்க் வரப்போகுது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இந்த பேல் க்ரீன் வரப்போகுது. அதுக்குள்ளே இது வரப்போகுது. இப்போ இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் தொங்க விடணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதையும் இந்த ஹைட்டில் கொண்டு வரணும். அப்படி கொண்டுட்டு வரணும்னா இன்னர் ரவுண்டு இருக்குல்ல, இந்த இன்னர் ரவுண்டு இதுக்கு என்ன பண்ணணும்னா இதில் வந்து நம்ம 3 நூல் கட்டணும் பேலன்ஸுக்கு. இந்த 3 நூல் வெறும் நூலாக கட்டாமல் அதில் வெயிட்லெஸ்ஸாக மணி கொத்து வச்சுக்கணும். எந்த ஹைட்டுக்கு? இந்த ஹைட்டு வர மாதிரி. ஸோ இந்த லெவலுக்கு நம்ம மணி கொத்துணும் வைக்கணும். ஃபேன்சி ஸ்டோரில் போனீங்கன்னா நிறைய மணிஸ் கிடைக்கும். ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன். இதை மாதிரி இந்த ஹைட்டுக்கு இந்த மாதிரி மணி ஒரே லெவலாக கோத்துக்கணும். இப்போ கவுண்ட் பண்ணி கோக்குறீங்களா, 50 மணியா 60 மணியா அப்படி கோத்துக்கணும். ஒரே ஹைட்டுக்கு வர மாதிரி கோத்துக்கணும். இப்படி கோத்து இது ஆல்ரெடி நான் கோத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரே ஹைட்டில் இதே மாதிரி கோத்து வச்சுக்கோங்க. கோத்து வச்சுட்டா ஒவ்வொரு இந்த ரோல் டு அடுத்த ரோலுக்கு போகும்போது 3 கட்டி அதில் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ நான் செய்கிறேன் பாருங்கள். இதில் 3 இடத்துல கட்டணும். டைட்டாக கட்டணும். டைட் பண்ணியாக்கா டைட்டாக கட்டி வச்சு இதை கட் பண்ணிக்கணும். ஸோ 1 கட்டியாச்சு. அதேமாதிரி அடுத்தது 3 இடம் நம்மளே லொக்கேட் பண்ணிடணும். 1 2 3 4 ஆச்சா. இதில் ஒரு இடம் 1 2 3 4 இங்கே ஒரு இடம். ஸோ ஈவனாக வர மாதிரி லொக்கேட் பண்ணிக்கணும். இது 2 ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது 3வது அவ்வளோதான். 3 இடத்த லொக்கேட் பண்ணியாச்சு.
மூணும் ஒரே ஹைட்டாக இருக்குது. ஏன்னா எல்லாத்துலேயும் நான் ஒரே ஈவனாக கொடுத்துருக்கேன். இதில் 60 மணி, இதில் 60, இதில் 60. நீங்கள் என்ன டைப் ஆஃப் மணி வாங்குறீங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு ஹைட்டை பார்த்துக்கணும். இப்போ இதை என்ன பண்ணணும், இந்த மூணையும் இதுக்குள்ளே விடணும். இது அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த ரவுண்டு. ஸோ இப்படி வச்சுக்கிட்டு இதில் 3 இடம் பார்க்கணும். 3 இடத்துல இதை கட்டணும். எல்லோவில் 3 ஒயர் கோக்க சொல்லியிருந்தேன். அதேமாதிரி 3 ஒயர் கோத்துட்ட பிறகு எல்லோவிலேருந்து 3 அதே மாதிரியே அதே ஹைட்டுக்கு மணி கோத்து கோக்கணும். எல்லோ டு பிங்க் 3 இடத்துல கோட்டாச்சு. அடுத்தது பிங்க் டு க்ரீன். க்ரீனுக்கு வரும்போது க்ரீன் பெரிய ரவுண்டாக இருக்கு இல்லையா, அதனால் வந்து 4ஆக கோத்துக்கலாம். பிங்க் டு க்ரீன் வந்து 4 இடத்துல கோத்துக்கலாம். அடுத்தது க்ரீனுக்கு அப்புறம் மேலே டாப்பில் வரதுனால இதுக்கு என்ன பண்ணணும்னா மணி வாங்கி அது கொஞ்சம் அழகான மணி, ஏன்னா வெளியில் ஓப்பனாக தெரியுதுல்ல, அதனால கொஞ்சம் நல்ல மணியாக பார்த்து வாங்கிட்டால் கொஞ்சம் ஷைனியாக இருக்கும். இது மாதிரி மணி வாங்கிக்கணும். நான் வாங்கியிருக்கேன் இது மாதிரி மணி. இந்த மணிலாம் வந்து பாரிஸில் கிடைக்கும், சீப்பாக கிடைக்கும் பாரிஸில். லோக்கல் ஃபேன்சி ஸ்டோராக இருந்தால் கொஞ்சம் காஸ்ட்லியாக சொல்லுவாங்க. இது மாதிரி மணி கோத்து முடிச்சிட்ட பிறகு நான் வந்து 4 இடத்துல கட்ட போகிறேன். ஏன்னா இது பெரிய ரவுண்டாக இருக்கிறதுனால நம்ம 4 இடத்துல லொக்கேட் பண்ணால் தான் சேர்த்து கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் 1 2 3 4 இந்த இடத்துல வந்து லொக்கேட் பண்ணுறேன். ஸோ 4 பிளேஸில் இதை கட்டிக்கிறோம். இப்போ ஏன்னா இது வெளியே தெரியக்கூடிய மணி, அதனால் கொஞ்சம் அழகாக இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் காஸ்ட்லியாக பார்த்து வாங்கிக்கணும். நல்லா ஷைனியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். நாளே லொக்கேட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் நல்லா அழகாக ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து விட்டு ஹைட்டில் தொங்க விட்டிங்கன்னா வீட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதே எங்ககிட்ட வாங்குங்க. உங்களுக்கு வேணும்னா என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.